பஞ்ச சபைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் இல்லத்திலே பஞ்சாட்சரம் ஓதலாம், ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி சொல்லும் பொழுது அந்த இரவு முழுவதும் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட இரவாகவே வரும். வழக்கமா சிவராத்திரினா காலையில முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அப்பா இது வரைக்கும் தூங்காம விழிச்சிட்டு இருந்தோம், இனிமே 6 மணி முடிஞ்சோன்னா 7வது மணி படுக்கையில படுத்துடணும்னு நினைச்சா பண்ண விரதமே போயிடும். யமதூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான், அப்படிப்பட்டவனை துடிக்க துடிக்க அப்படியே போட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த யமகிங்கர்கள் நின்றுட்டு இருக்கான். அவன் ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்து விட்டான். அதற்கு கீழே என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கம்னு தெரியாம காலை வச்சுதான் ஏறி இருக்கான். ஏறி என்ன பண்ணிட்டான், அவன் பிச்சு போட்டான் பார்த்தீங்களா, அது வில்வ இலை. அந்த வில்வ இலையெல்லாம் மலை மாறி போய் சிவபெருமானுக்கு அப்படியே மூடி ஒரு புஷ்பஞ்சலி பண்ண மாதிரி அவனோட சிவபெருமான் உள்ளம் குளிர்ந்து போய் அவனுடைய மொத்த பாவத்தையும் பிறவிகளையும் அழித்து அவனை தன்னுடைய சிவலோகத்துக்கு அழைத்து கொண்டார். முதல் காலத்துல யார் வழிபாடு பண்றாங்க, பிரம்மா பூஜிக்கிறார். அப்படி பூஜை பண்ணும் பொழுது முதல் காலத்துல பூஜை பண்ணோம்னா நம்முடைய தலைவிதியில் ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் அது மாற்றப்படும். 2வது பெருமாள் பூஜை பண்றாரு. நம்முடைய தகுதிக்கு நமக்கு என்ன தேவையோ குடும்பத்தை நம் தலைமுறையை வாழ வைக்கக்கூடிய செல்வம் 2ஆம் யாம பூஜையில் நமக்கு கிடைத்துவிடும். 3வது யாமம் திருமணம் ஆகாதவர்கள், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள் 4ஆம் காலத்தில் தேவர்களும் சித்தர்களும் பூதங்களும் பூஜை செய்கின்றன. ஒரு மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுக்கும் விரத முறைகள்லாம் இருக்கும். நிறைய மக்களுக்கு அது என்னன்னே தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அதையும் விளக்குங்க. அதே போல 4 கால பூஜை அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இது 2த்தையுமே விளக்குனீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம். கண்டிப்பா சார். இந்த 4 காலம் என்னென்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, இரவு 6 மணி துவங்கி மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் சிவராத்திரியினுடைய முழுமையான காலம். அதுல 6 இருந்து 9ங்கிறது முதல் காலம், 9 இருந்து 12ங்கிறது 2வது காலம், 12 இருந்து 3ங்கிறது 3வது காலம், 3 இருந்து 6ங்கிறது 4வது காலம். இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. இந்த 4 யாமங்கள் முக்கியமானது. அப்ப ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவர் வழிபாடு செய்வதாக ஐதீகம். அப்போ முதல் காலத்துல யார் வழிபாடு பண்றாங்க, பிரம்மா பூஜிக்கிறார். தன்னுடைய படைப்பு தொழில் நன்றாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், பிரம்மா சிவனுக்கு பூஜை பண்றார். அப்படி பூஜை பண்ணும் பொழுது முதல் காலத்துல பூஜை பண்ணோம்னா நம்முடைய தலைவிதியில் ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் அது மாற்றப்படும். இது கவனிக்கணும். 2வது பெருமாள் பூஜை பண்றாரு. 2வது யாமம், அதாவது 9 இருந்து 12 மணி அம்பாள் பெருமாள் பூஜை பண்றாரு. அப்போ நமக்கு தேவையான செல்வங்கள், நம்முடைய தகுதிக்கு நமக்கு என்ன தேவையோ, யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம் குடும்பத்தை நம் தலைமுறையை வாழ வைக்கக்கூடிய செல்வம் 2ஆம் யாம பூஜையில் நமக்கு கிடைத்துவிடும். 3வது யாமம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உண்டான நேரம். அந்த நேரத்துல அம்பிகை பூஜை செய்கிறாள். அவள்தான் அகில உலகத்திற்கும் மாதா. அன்னபூர்ணி சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியந்தம். அந்த பாடல சொல்லும் பொழுது பிக்ஷாம் தேகி பார்வதி மாதா பார்வதி பிதா தேவதோ மகேஸ்வரகா. உலகத்திற்கு தாயாக அம்பிகையும் பிதாவாக சிவபெருமானும் விளங்குகிறார்களாம். அதனால அந்த அம்பிகையே நமக்காக பூஜை பண்றாங்க 3ஆம் காலத்துல. அப்படி பண்ணும் பொழுது திருமணம் ஆகாதவர்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள், இந்த வேலையே எனக்கு கிடைக்கலங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலையே வரல, ரொம்ப நான் சிரமப்பட்டேன், இனிமே நான் எழுதவே மாட்டேன்னு சொல்றாங்க பாருங்க. தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, வாழ்க்கையில தற்கொலை எண்ணங்கள்லாம் வருது. வாழ்க்கையில் தாங்கள் எண்ணியது எதுவுமே ஈடேல விரக்தியில இருக்காங்கல்ல, அவங்களாம் அந்த 3ஆம் காலத்துல பூஜை பண்ணிட்டாங்கன்னா, அந்த பூஜையில போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு விடிமோட்சம். அடுத்தது 4ஆம் காலம். 4ஆம் காலத்தில் தேவர்களும் சித்தர்களும் பூதங்களும் பூஜை செய்கின்றன. ஏன்னா அந்த காலம்னா அந்த நேரங்கள் அதெல்லாம் வந்துருது. இப்படி 4 காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல நாம் உறங்காமல் இருக்கும் பொழுது இதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. தூங்காதே தம்பி தூங்காதேம்பாங்க. இது ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் மனிதன் என்பவன் எந்த நேரத்தில் உறங்கணுமோ அந்த நேரத்தில் தான் உறங்கணும். உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்கி துயிலழ வேண்டிய நேரத்தில் துயிலழ வேண்டும். விழிப்போடு அவேர்னஸ் சொல்றோம் எல்லா விஷயத்திலுமே. இப்ப வாகனத்துல ஓட்டுறோமா, விழிப்போட இருக்கணும். இப்ப நம்முடைய புகைப்பட கலைஞர் இருக்காரு, அவருக்கு எத்தனையோ அலுவல் இருக்கு. ஒரு செல்போன் அழைப்பு வந்தா கூட அவர் எதில் இருப்பாருன்னா அந்த புகைப்பட கருவியிலேயே தன்னுடைய கவனமா இருப்பாரு. அதே மாதிரி விமானம் ஓட்டாரு, கவனமா இருப்பாரு. இப்படி கவனம் என்பது நம்மை தனித்துவப்படுத்தும். அதனால்தான் அன்று ஒரு நாள் நாம் உறங்காமல் இருந்தோமே ஆனால் வாழ்வில் நாம் எந்த காலகட்டத்திலும் பின்தங்கி செல்லவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அருளாற்றலை ஈசன் நமக்கு தராரு. அப்போ அது துணை சக்தி இறைவன்ட்ட எல்லா லிங்கத்திலும் இருக்கும். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கோவிலுக்கு போனாதான் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. சிவலிங்கம் எங்கு இருக்கிறதோ, இன்னும் சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேர் சார் எனக்கு நடக்கவே முடியல,
எனக்கு போக முடியாது, வீட்டை நான் இறை வழிபாடு சிவ வழிபாடு பண்ணலாமா? தாராளமாக செய்யலாம். எனக்கு சிவலிங்கமே இல்லை சார், சிவனுடைய படம் தான் இருக்கு, தாராளமாக செய்யலாம். ஒரு மாலை வாங்கி போடுங்க. இல்லையா, ஏக வில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வத்தை சிவபெருமானுக்கு வச்சுட்டோம்னா 1000 வில்வம் சமர்ப்பணம் பண்ணதுக்கு சமம். அந்த ஒரு வில்வம்ங்கிறது 3 இதழ் இருக்கும். 3 இதழ் இருந்தால் தான் அது ஒரு வில்வத்துக்கு சமானம். அப்படிப்பட்ட வில்வத்தை கொண்டு ஈசனை துதியுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ இறைவனுக்கு நிவேதனம் செய்யலாம். அன்று முழுவதும் அப்படியே தேவாரம், திருவாசகம் இவற்றை பாராயணம், திருவாசகம் முற்றுவதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும். சித்திர சபை இருக்கு, அதாவது பஞ்ச சபைகள் சொல்லுவாங்க. பஞ்ச சபைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் இல்லத்திலே பஞ்சாட்சரம் ஓதலாம். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி சொல்லும் பொழுது அந்த இரவு முழுவதும் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்ட இரவாகவே வரும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம்னு ஒரு ஊர் இருக்கு, மிகப்பெரிய ஒரு பரிகால தலம். அதுல பாம்புகள் தங்கள் சக்தியை பெற்ற தலமாக சொல்லப்படுகிறது. ஏக சரீரமா இருப்பாங்க, ராகுவும் கேதுவும் ஏக சரீரமா இருப்பாங்க. என்னன்னா, ஒரு தடவை விநாயகர் சிவபூஜை பண்றாரு, ஒரு சிவராத்திரியில பூஜை பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது சிவபெருமான் கழுத்துல இருந்த பாம்பு என்ன நினைக்குது, நம்மளத்தான் விநாயகர் வணங்குறாருன்னு ஒரு இருமாப்புல நினைச்சோன்ன சிவபெருமான் தெரிஞ்சுக்கிட்டு, பாம்பு இனத்திற்கு உன்னுடைய சக்தி அழிய கடவுது, விஷம் மறைய கடவுதுன்னு தங்களுடைய சக்தியை எடுத்து சாதாரண பூச்சிகளா மாறிடுறாங்க. அப்புறம் சிவபெருமான்கிட்ட ஒரு பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, நீங்கள் அப்படியே தலத்துக்கு போயிட்டே இருங்கன்னு போறாங்க. ஒரு கட்டத்துல மற்றொரு மகா சிவராத்திரி வரும் பொழுது அப்படியே கைலாயத்திலிருந்து புறப்பட்டு அந்த பாம்பு கூட்டங்கள், ஒரு சப்த நாகங்கள், அஷ்ட நாகங்கள் சொல்லுவாங்க. வாசுகி, ஆதிசேஷன், சங்கன், பதுமன், மகாபதுமன், கார்கோடகன், குளிகன், இப்படி ஒரு 7 அஷ்ட நாகங்கள் சொல்லுவாங்க. அந்த அஷ்ட நாகங்கள் புறப்பட்டு வரும் பொழுது அப்படியே இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரத்துக்கு வரும் பொழுது அந்த பாப விமோசனம் ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகுதான் அவர்கள் நாக சக்தியை உண்மையாக பெற்றார்கள். அந்த நாக தோஷம்னு சொல்றாங்க பாருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது இருக்கக்கூடாத இடத்துல இருப்பாங்க. நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லக்னத்திலையும் 7ஆம் இடத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தா அந்த லைஃப் ரொம்ப டிராஜடியா இருக்கும். 2ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலும் ராகு கேதுக்கள் இருந்தா, 2ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், 8ங்கிறது ஆயுள் பாவம், அதுல இருந்தாங்கன்னா ஏதாவது விபத்து ஏற்படும், துர்மரணங்கள் ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த சிவராத்திரி ஒரு அருபெரும் மருந்தாக விளங்குகிறது. அந்த நாள்ல போய் சிவ வழிபாட்டை பண்ணிட்டாங்கன்னா என்ன, ஒரு அரை நாள் ஏன் சார் தீபாவளிக்கெல்லாம் கண்முழிக்கிறோம், பட்டாசு கொடுத்துறோம், ஆங்கில புத்தாண்டுக்கு இரவு ஃபுல்லா அப்படி கொண்டாடுறாங்க. ஈசன் இந்த உலகத்தையே படைச்சு காத்து அழித்து தனக்குள் இருந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த ஈசனுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயாவது 4 யாமத்துல போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பாபங்களே சம்ஹாரம் செய்யப்படும். இன்னும் நம்ம நேயர்கள் கேட்பான், உங்க மனசுல உள்ளதை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, இதெல்லாம் சரிங்க, சில பேர் மாத்திரை எல்லாம் போடுறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, நமக்கு உடம்பு தான் முக்கியம். அப்ப எனக்கு இந்த மாத்திரைகள் போட்டு தான் முடியும்னா தாராளமாக இந்த வில்லைகளை சாப்பிட்டு விட்டு ஈசனுடைய நினைவாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் உணவு இல்லாம சாப்பிட முடியாது, சப்பாத்தி மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இருந்தும் விரதம் பண்ணலாம். அடுத்தது முக்கியமாக சொல்லும் பொழுது, எல்லாவற்றையும் சார் நைட்டு ஃபுல்லா எப்படி சார் கண்மொழிக்கிறது, எல்லாவது கொஞ்சம் நீங்க அதுக்கு விதிவிலக்கு சொல்லக்கூடாதான்னா, இந்த லிங்கோத்பவ காலம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் உருவான, அவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அவன் லிங்க வடிவமாக காட்சி கொடுத்த நேரம்தான் சிவராத்திரி அன்னைக்கு இரவு 11:30 12:35 வரைக்கும் உண்டான காலகட்டம் லிங்கோத்பவ காலகட்டம். அந்த நேரம் வரைக்குமாவது மௌனமாக அமர்ந்து கோவில்லையோ வீடுகள்லையோ ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தாலே சிவராத்திரி புண்ணியம் சேர்ந்து விடும். என்னால் 1 மணி நேரத்துக்கு கூட முடிக்க முடியுமா? தாராளமாக முடிச்சுக்கிட்டு இருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சிவாலய ஓட்டம்னு பண்ணுவாங்க. அப்படியே 12 சிவாலயத்துக்கு ஓடிட்டே இருப்பாங்க, பார்ப்பாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல ஒரு சம்பவம் வருது. புருஷா மிருகம்னு ஒரு மிருகம். அந்த மிருகம் பஞ்ச பாண்டவர்கள் மத்தியில நிற்கும் போது பீமன் அதை அடிச்சு துரத்த போறாரு. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அப்பா அது சிவனுடைய அருள் பெற்றது இது, அதனால நீ என்ன பண்ணு, நேரடியா மோதாத, உன் கிட்ட வரும்போது நான் கொடுக்கக்கூடிய கல்லை எடுத்து தூக்கி போட்டுனா லிங்கமா மாறிடும், அது அந்த இடத்துல நின்றுடும் சொல்றாரு. அப்படி தூக்கி போட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீசுறாரு, அதெல்லாம் சிவாலயமா வருது. ஒரு கட்டத்துல கையில கல்லே இல்லைங்கும் போது அந்த பீமன் திகச்சு நிற்கும் போது புருஷாமிருகம் எதிர்க்க வரும் பொழுது கிருஷ்ணனே சிவனாக காட்சி கொடுத்து அதை அரவணைக்கிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில கோவிந்தா கோவிந்தான்னு ஓடுவாங்க. ஏங்க சிவராத்திரியில கோவிந்தாக்கு என்ன வேலை அப்படின்னா, சிவன் வேறு திருமால் வேறு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த பக்தர்கள் சிவாலயத்திலிருந்து புறப்பட்டு அத்துணை கோவில்களுக்கும் கோவிந்தா கோவிந்தான்னு பாடிக்கிட்டே ஓடுவாங்க. இப்படியெல்லாம் சிவமும் சைவமும் வைஷ்ணவமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பெருமாளே பூஜை பண்றாரு சிவனை. அதனால இரவு சிவராத்திரி அன்னைக்கு காலையில 6 to 9 ஒரு காலம், 9 to 12 ஒரு காலம், 12 to 3 மணி ஒரு காலம்,
3 to 6 மணி ஒரு காலம். ஆக 4 யாமங்களிலும் யாரெல்லாம் முழித்து கொண்டு தங்களால் இயன்ற பூக்களையோ அல்லது இலைகளையோ, தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுத்தாலும் புண்ணியம் உண்டு, அல்லது வாசனை திரவியங்கள் சாம்பிராணி போட்டாலும் புண்ணியம் உண்டு, அவங்களால என்னென்னலாம் முடியுமோ அந்த வழிபாட்டெல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா எல்லார்ட்டையும் நல்ல வார்த்தைகளை பேசி சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அமோகமான பலனை ஈசன் அள்ளி கொடுப்பாங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அடுத்து உங்களுடைய கேள்வி காத்துட்டு இருக்கேன் சார். அதே போல இப்போ நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறதோ இல்ல எல்லாருமே சொல்றது சிவன் வந்து காசு தர மாட்டாரா அப்படிங்கிற போது சிவன் தாயா உங்களுக்கு எல்லாமே தருவார் அப்படிங்கிறதும் ஒரு சிலர் சொன்னாங்க. நிச்சயம். எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த பாவத்தை மன்னிச்சிருவாரு சிவன் கண்டிப்பா, அப்படின்றது. கண்டிப்பா. ஏன்னா பொதுவாவே சிவன் எடுத்து வச்சு பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து ஈஸியா அவரை கேட்டு கேட்டு கண்டிப்பா வாங்கிடுவாங்க. வாங்கிடலாம். அப்படிப்பட்டது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வந்துட்டு அது தேவையா இருக்கு. நிச்சயமா. அதை பத்தி நல்லா கேட்டீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி சிவராத்திரியில வந்து பெரிய பெரிய பாவங்கள்லாம் கழிஞ்சிருமான்னு. பாவங்களை கழிப்பது தான் சிவராத்திரி. நீங்க முக்கியமா சொல்லும் பொழுது இதை நீங்க சொன்னதுனால நான் அந்த விஷயத்தை பரிமாறணும். தவறுகளை மட்டுமே செய்து கொண்டு வந்திருந்த ஒருவன், அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேடன். அவனுக்கு வந்து நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, தெரியாம இருக்கான், பல தவறுகளை செய்யறான். அது தவறுன்னே அவனுக்கு தெரியல. அப்படிப்பட்ட தவறுகள், செய்யக்கூடாத தவறுகள்லாம் செஞ்சிடறான். ஒரு மகா சிவராத்திரி நாள்ல அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, காட்டுல அவர்களுக்கு என்ன அந்த ஆடு மாடுகளை அங்க இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளை வேட்டையாடி திங்கிறது தான் அவனுக்கு வேலை. அப்படி வேட்டையாடிட்டே வரும்பொழுது அவனுடைய இறப்பு நாள் வந்து விடுகிறது. அந்த இறப்பு நாள் சிவராத்திரி இருக்கொன்னு அந்த நாளாக வந்தோடனே யமதூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு பறவைகளையும் ஒவ்வொரு விலங்குகளையும் துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். வயத்துல வந்து குட்டி வச்சிருந்த மானை கூட அவன் விட்டு வைக்கல, வெட்டி அந்த வயத்தோட கிழிச்சு சாப்பிட்டான் அவன். அப்படிப்பட்டவனை துடிக்க துடிக்க அப்படியே போட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த அந்த யமகிங்கர்கள் நின்றுட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு இருக்கும் பொழுது அவன் உயிர் எப்படி பிரிக்கப்படணும்னா, ஒரு புலி வரணும், புலி அவனை அடிச்சு வீழ்த்தணும் அப்படிங்கிறது விதி. புலி வருது, இவன் கையில எதுவுமே ஆயுதம் இல்லை. அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றான், டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறிடுறான். மரத்து மேல ஏறிக்கிட்டு கீழே வரலான்னு பார்த்தா புலி நிக்குது. மேல தாண்டி போலான்னு பார்த்தா மிகப்பெரிய பாம்பு படம் எடுத்து நிக்குது. 2 பக்கமும் அவனால பண்ண முடியல. அவனுக்கு ஒரு அதிர்ச்சியில என்ன செய்யறோம்னே தெரியாம அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் பிச்சு பிச்சு போடுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நர்வஸ், ஒரு டென்ஷனு. என்ன இப்ப நம்ம எல்லாம் சமயத்துல பாத்தீங்கன்னா அதை கையை அப்படி போட்டு நெளிப்போம், இல்லைன்னா ஏதோ ஒரு பதட்டத்துல ஒரு காரியம் பண்ணுவோம். ஒரு ஆன்சைட்டியை வந்து ரெப்ளிகேட் பண்ணுவோம். ஆமா, அந்த மாதிரி என்ன பண்றான், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. அந்த ஒரு டென்ஷன்ல ஒரு மரத்துல இருக்க இலையை பிச்சு 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 போட்டுட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொழுது விடியுது. அந்த புலியும் மறைஞ்சு போயிடுது, பாம்பையும் காணும். அப்பா தப்பிச்சோன்னு கீழே குதிக்கும் பொழுது சிவனுடைய தூதர்கள் வந்து அவனை கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னப்ப அவன் என்ன செஞ்சான்னா, அவன் ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்து விட்டான். அதற்கு கீழே என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கம்னு தெரியாம காலை வச்சுதான் ஏறி இருக்கான். அதுவே அவனுக்கு தெரியல. அதுவே பெரிய பாவம். ஏறி என்ன பண்ணிட்டான், அவன் பிச்சு போட்டான் பார்த்தீங்களா, அது வில்வ இலை. அந்த வில்வ இலையெல்லாம் மலை மாறி போகி சிவபெருமானுக்கு அப்படியே வந்து மூடி ஒரு புஷ்பஞ்சலி பண்ண மாதிரி அவனோட சிவபெருமான் உள்ளம் குளிர்ந்து போய் அவனுடைய மொத்த பாவத்தையும் பிறவிகளையும் அழித்து அவனை தன்னுடைய சிவலோகத்துக்கு அழைத்து கொண்டார். உடனே நீங்க கேட்பீங்க, அப்ப பாவமெல்லாம் பண்ணிட்டோம்னா, அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணிட்டோம்னா, சிவராத்திரியில கும்பிட்டோம்னா சிவன் வந்து மன்னிச்சிருவாரா? இப்பவும் சொல்றேன் சார், ஒரு மிகப்பெரிய பாவி, பஞ்சமா பாதகம்னு சொல்றோம், அத்தனை பாவத்தையும் பண்ணிட்டான். சரி, நான் இன்னொரு கொள்ளைக்காரனாவே எடுத்துப்போமே. அவன் வந்து கொள்ளையடிக்கிறத தவிர, கொலை பண்றத, பணத்தை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. பணத்துக்காக எதையும் பண்ணக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு ஏதோ உன் மனசு மாறி, சரி சிவராத்திரியில பாவமெல்லாம் போயிடுமாமே, நம்ம இது வரைக்கும் 5-6 வருஷமா பல தவறுகளை செஞ்சிருக்கோம், இன்னைக்கு சிவராத்திரியில வந்து சிவபெருமானை கும்பிட்டோம்னா பண்ணிட்டு திருப்பி நம்ம பாவத்தை ஆரம்பிச்சலாம் நினைக்கிறான்னு வச்சுங்க. இறைவன் சன்னதிக்கு போறான். அங்கு நடைபெறக்கூடிய அந்த வேத கோஷங்கள், திருவாசகம், தேவாரம், அங்க இருக்கிற சிவனுடைய பிரசாதத்தை அவன் எடுத்து சாப்பிடும் பொழுது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாவங்களை நம்ம செஞ்சிட்டோம், நமக்கு மன்னிப்பே கிடையாது. அப்ப அவன் சொல்றான், ஈசான் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, இனிமேல் நான் தவறே செய்ய மாட்டேன்னு சொல்லி வீழ்ந்து வணங்கி ஒரு உறுதி எடுக்கிறான்னு வச்சுங்க. அந்த உறுதிப்படி அவன் அதற்கு பிறகு ஒரு தவறை கூட கனவிலும் அவன் நினைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அவன் தவறுகள் அழிக்கப்படும். இதுக்கு அஜாமிளன் சரித்திரம் ஒரு வரலாறு. அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் புரியக்கூடியவனாக, குடும்பத்திற்கே விரோதியாக இருந்தான். 4 குழந்தைகள் அவனுக்கு.
அவன் சாகக்கூடிய காலத்தை நாராயணான்னு ஒரு பேரை சொல்றான், தன் பிள்ளையோட பேரை தான் சொல்றான். பெருமாள் தன்னை கூப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டோம் வைகுண்டம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இது அறியாமல் செய்தவனுக்கே அப்படி என்றால் நாம் இப்ப நம்மளையே எடுத்துங்க. நம்ம மனசுக்குள்ளேயே இப்ப நம்ம வந்து வண்டியில போயிட்டு இருக்கோம், தெரியாம ஏதோ ஒரு உயிரை வந்து சாகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம பெத்த தாயை வந்து ஒரு கோபமா பேசிடுறோம், மனைவிட்ட ஒரு கடுமையான வார்த்தையை சொல்றோம், குழந்தைங்களை அடிச்சிடுறோம். இப்ப இதெல்லாம் பாவம்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மனதை வேக வைத்தால், நோக வைத்தால் அது பெரிய பாவம். நன்றி கொன்றது மன்னிக்க முடியாத பாவம். பெண்களுக்கு இழைக்கக்கூடிய தீங்குகளுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி பாவங்களில் கூட மகா சிவராத்திரி என்று ஒருவர் விரதம் இருந்து தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி, சிவபெருமானே இனிமே நான் எந்த காலத்துல கனவிலும் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு முறைப்படி அவர் வந்து இறைவனை பூஜித்து, இன்னொன்னு சொல்லணும், வழக்கமா சிவராத்திரினா காலையில முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அப்பா இது வரைக்கும் தூங்காம விழிச்சிட்டு இருந்தோம், இனிமே 6 மணி முடிஞ்சாலும் 7வது மணி படுக்கையில படுத்துடணும்னு நினைச்சா பண்ண விரதமே போயிடும். அந்த 6 மணிக்கு பிறகு நாம் தூங்காமல் இருந்து அன்று அன்றாட கடமைகளை எல்லாம் நம்ம செய்யணும். செஞ்சுட்டு அன்னைக்கு சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும். ஏன்னா பல பேர், ஏன்னா நமக்கு எல்லாரும் வந்து இப்ப எல்லாரும் ஒரு பல உணவுகளை சாப்பிடுறாங்க. அன்னைக்கும் சைவ உணவை எல்லாம் எடுத்துக்கொண்டு சிவராத்திரிக்கு மறுநாள் சூரியன் அஸ்தமித்த பிறகு 6 மணிக்கு பிறகு 6:30 மணிக்கு பிறகு வேண்டால் தூங்கலாமே தவிர அதற்கு முன்னர் படுத்தால் அதில் பாதி பலன் போய்விடும். அதே மாதிரி எல்லா மக்களுக்குமே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயன்ற வரை மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. அமைதியா இருந்துகிட்டு செய்கையில சொல்லிக்கிட்டு எல்லாரையுமே சிவா, நீங்க இன்னைக்கு சதுரகிரி எல்லாம் போனீங்கன்னா சிவான்னு கூப்பிடுவாங்க. வாங்க சிவா, உட்காருங்க சிவா, பார்த்து போங்க சிவா, என்ன சிவான்னு வாய்க்கு வாய் சிவா சிவான்னு சொல்லுவாங்க. சிவம்ங்கிறதுக்கு மங்களம்னு பேரு. சிவம் பத்ரம்னா மங்களம், பரமசிவன் அப்படின்னா முழுமையான மங்களகரமானவர். அதனால்தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர மூர்த்தி ராவணனை வதைத்த பிறகு பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வேண்டும். ராவணனை எல்லாரும் என்ன பண்றாங்க, அசுரன்கிறாங்க. அது ஒரு புறத்தில் இருந்தாலும் அவன் ஒரு பிராமணன், வேதம் கற்ற பிராமணன். அதனால அவர் பிராமணனை கொன்ற இவர் சத்திரியர், ராமர் சத்திரியர். அந்த பாவம் போக வேண்டும் என்பதற்காக ராமேஸ்வரத்திலே அகத்திய பெருமானின் உத்தரவு கிணங்க சிவலிங்க வழிபாட்டை செய்கிறார். அப்படி சிவலிங்க வழிபாடு செய்யணும்னு நினைக்கும் பொழுது அந்த ஆத்மலிங்கம், காசியில் இருக்கக்கூடிய லிங்கம் வேணும். அது வேணுங்கிறதுக்காக போய் பார்க்கிறாரு. ஆஞ்சநேயரை அங்க அனுப்புறாரு. இன்னைக்கும் காசியில அந்த அற்புதம் இருக்கு சார். அனுமன் போறாரு. போகும் பொழுது காசியில வந்து காவல் காக்கக்கூடிய தெய்வம் கால பைரவர். அவரை மீறி அங்க எதுவுமே நடக்காது. ரொம்ப கடுமையா இருப்பார். அவர் தன் ராமபக்தனான அனுமனுக்கு என்னன்னா, அவரே சிவனுடைய சொரூபம் தான். ராமர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றணும் சுத்தி பார்க்கிறாரு. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா பர்மிஷன் வாங்கி எடுத்தோம்னா போவோம். பர்மிஷன் நேரா போய் குதிச்சுட்டார். காலபைரவருக்கு கடுமையான கோபம். தன்னிட்ட அவர் கேட்கல பத்தியான ஒரு வேகம். சுத்தி பார்க்கிறாரு, தெரியல. ராமா, நான் உன் காரியத்துக்காக வந்திருக்கேன்ப்பா, எனக்கு ஏதாவது அடையாளப்படுத்தணும்னு கருடன் ஒரு இடத்தில் சுழன்று ரீங்காரம் எடுக்கிறது. கருட துணின்னு சொல்லுவாங்க. ஒரு சவுண்டு கொடுக்குது. அனுமன் பார்க்கிறாரு. அந்த ஒரு கீழே அது எங்க குறிப்பிடுதோ, எந்த இடத்த சுத்துதோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது பல்லி கத்துது, காகம் கரையுது. இதை பார்த்தவுடன் அங்குதான் சிவலிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பேத்து அப்படியே தூக்குறாரு. அப்படி தூக்கும் பொழுது காலபைரவருடைய கோபத்திற்கு அனுமன் உள்ளாக்கப்படுகிறார். அனுமனுக்கும் காலபைரவருக்கும் கடுமையான சண்டை வருது. யார் ஜெயிக்கிறாங்கன்னே தெரியல. தேவர்கள் வராங்க, 2 சிவன் மோதிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்குது. ஒரு கட்டத்துல ஏற்கனவே கையில லிங்கம் இருக்கு, இவரே சிவனுடைய சுரூபம். காலபைரவரை தாண்டி தூக்கி எறிந்து விட்டு செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது காலபைரவருடைய சிஷ்யராக விளங்கக்கூடியவரும் உலகத்தையே நடுங்க வைக்கக்கூடியவரும் நீதிமானாக விளங்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அனுமனுடைய காலை பற்றி இழுக்கிறார். என்னுடைய குருவையா நீ அவமரியாதை பண்றேன்னு சொல்லி தடுக்கும் பொழுது அனுமன் அப்படியே தட்டி தூக்கி எறிகிறார். அவர் விழுந்த இடம்தான் சனி சிங்கனாப்பூர். இன்னைக்கு நீங்க சனி சிங்கனாப்பூர்ல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய மூஞ்சியெல்லாம் உடைஞ்சிருக்கும். அங்க வடிவமே இருக்காரு. அவர் ஒரு சாபம் கொடுக்கிறார், உன் வால் அற்று போகுக அப்படின்னு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வால் தான் அந்த ராமேஸ்வரத்துல போகும்போது சிவபெருமானை கொண்டு போறாரு. இன்னைக்கும் காசியில கருடன் சத்தமிடாது, பல்லி கத்தாது, காகம் கரையாது. அது அங்கு காலபைரவர் வழங்கப்பட்ட சாபம். திருக்குறக்காவல்னு ஒரு தலைமே இருக்கு சித்தமல்லி பக்கத்துல மயிலாடுதுறையில. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அனுமன் நெற்றில விபூதி திருநீர் அணிந்து கொண்டு ருத்ராட்சத்தோடு நிற்கிறார். ஏன்னா வால் அறுந்து போச்சு. போறதுக்குள்ள அந்த அம்மா மண்ணை பிடிச்சி பூஜை பண்றாங்க. ராமேஸ்வரத்துல அற்புதம். ஒரு மண்ணுக்கு சக்தி உண்டா, மண்ணையே லிங்கமா பிடிச்சி சீதையமா பூஜை பண்றாங்க. அனுமன் வரா, என்னம்மா நான் இவ்வளவு தூரம் பெரிய சிவலிங்கத்தை கொண்டு நீ தடுத்து எரிஞ்சிட்டியே அப்படின்னு. சரிப்பா கோச்சிக்காத, நீ ஒன்னா நீ பிரயோகம் பண்ணணும்னா தன்னுடைய வாளை விட்டு அதை எடுக்கும் பொழுது வால் துண்டாகுது. எனவே திருக்குறக்காவல்ங்கிற இடத்துல போய் அனுமன் சிவபூஜை செய்து
தன்னுடைய வாளை மீண்டும் பெறுகிறார். இது வந்து ஒரு எதுக்கு சொல்றேன்னா, ராமபிரான் ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மத்தை ஸ்தாபித்தாலும் ஒரு அசுரனை ராவணனை வீழ்த்திய அந்த பாவம் தீர வேண்டும் என்பதற்காக அவரே ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றார். எனவே ராமபிரானுடைய சாபத்தையும் களைந்த ஈசன் இந்த மனிதர்கள் அதை காமிங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம் சார், மனிதனாக பிறந்தவர்கள் இன்னைக்கும் ஒரு இந்துவா பிறந்துட்டாங்கன்னா காசி ராமேஸ்வரம் போக வேண்டும். ராமேஸ்வரத்தை முதல்ல தரிசனம், காசிக்கு போய் கங்கையில குளிச்சு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி ராமேஸ்வரத்தில் அபிஷேகம் பண்ணாதான் அந்த காசி யாத்திரையே நிறைவு. இப்படி ஒன்றை ராமபிரானே நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு ராமபிரானுக்கு இப்படி ஒரு கருணையை செஞ்சிருக்காருன்னா, மனிதனாக பிறந்த நம்முடைய பாபங்களை முற்றும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் சிவராத்திரி நாள். அந்த நாளில் நாம் இறைநிலை பக்தியோடு உணர்வோடு சிவன் வேறு அல்ல, நாம் வேறும் அல்ல, நமக்குள் சிவன் இருக்கிறார், சிவனுக்குள் நாம் இருக்கிறோம், ஏன்னா எல்லாமே அவனுக்குள்ளதான் இருக்கு. அந்த நினைவோடு போய் சிவாலயத்தை நம்ம வந்து என்ற வகையில பிரார்த்தனைகள் செய்வது, திருவாசகம் முற்றுவதல், தேவாரம் பாடுதல், சிவபெருமானை துதித்தல், பிரதட்சணம் செய்தல், நம்மால என்ன முடியுதோ. இன்னும் நான் திருப்பி கூட சொல்றேன், கவனிப்பாரே இல்லாம ஒரு சிவாலயம் இருக்குன்னா அந்த ஆலயத்துக்கு போய் நீங்க கைங்கரியம் செய்யுங்க. கண்டிப்பாக ஈசனுடைய கவனம் நம்மை நோக்கி திரும்பும். அது வரைக்கும் நாம் சாதாரணமாக இருந்த நாம் அசாதாரண நிலைக்கு உயர்த்தப்படுவோம். அது சிவபிரானால் மட்டுமே சாத்தியம் என்பதையும் நமது டிவைன் தமிழ் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டியது முக்கியமானதாகும். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் உங்களை போன்ற ஒரு நல்ல நண்பர் ஒரு டிவைன் தமிழ் மூலியமாக ஒரு நல்ல நிகழ்ச்சியில மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நல்ல தகவல்களை சொல்லி நம்முடைய மக்களுக்கு வந்து நம்மால் என்ற ஒரு நன்மைகளை செய்வோம் அப்படின்னு சொல்றேன். பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சி அபூர்வ தகவல்கள் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு அபூர்வ தகவல் சொல்லிட்டு நிறைவு பண்ணுவோம் அப்படின்னு. சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சிவபெருமானுக்கு வில்வம் கொடுக்குறாங்களோ சிறப்புன்னு சொன்னேன். வில்வ மாலைகளா கட்டி எடுத்துட்டு போகலாம். அதுல எல்லாரும் சிவபெருமானுக்கு தான் வில்வ மாலை போடுவாங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நந்திகேஸ்வரருக்கு வில்வ மாலை சமர்ப்பித்தால் உடனடியாக நாம் எண்ணிய காரியம் 1 மாதத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதனால பார்க்கக்கூடிய மக்கள் பிரதோஷத்துக்கு மட்டும் இல்லை, சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக வில்வ மாலையை ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் 2 வில்வ மாலை, ஒன்று சிவபெருமானுக்கு, இன்னொன்று நந்திகேஸ்வரருக்கு போட்டு அவர் காதில் நம்முடைய நியாயமான கோரிக்கையை சொல்லிட்டோம்னா நிச்சயமா ஒரு 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ள நாம் எண்ணிய காரியம் நிறைவேறிவிடும். இந்த நல்ல தகவலையும் நாம் டிவைன் தமிழ் நேயர்களுக்கு இந்த நேரத்தை சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.